இவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இப்படி ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சதுக்கு அப்புறமும் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வர? அப்படி எங்கேயாச்சும் போய் தொலைய வேண்டியதானே? வந்துட்டான். அம்மா, அந்த புனிதமான வார்த்தை அம்மான்னு என்ன கூப்பிடாத. அருவருப்பா இருக்கு எனக்கு. உனக்கு என்ன அம்மான்னு கூப்பிட எந்த உரிமையும் கிடையாது. உனக்கு கல்யாண ஆசை இருக்குன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தனா இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு பிரம்மாண்டமா உனக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்டா. அத விட்டுட்டு வேற ஒரு பையனோட கல்யாணம் நிச்சயமா இருந்த பொண்ண போய் கல்யாணத்தன்னைக்கு, அதுவும் கல்யாண மண்டபத்திலேயே கன்றாவி பொண்ண போய் இந்த வயசுல சமுதிரக்கேன்னு நினைக்கும் போது அவமானமா இருக்குடா. ஒரு பக்கம்னா அந்த சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, இதோ என் தொலைஞ்சு போன பையன் கிடைச்சிட்டான்னு எல்லாரும் முன்னாடி உன்னை நான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் நீ இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்ச எனக்கு குற்ற உணர்ச்சியையும் இந்த குடும்பத்துக்கு இருந்த நல்ல பேரு எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்து நிக்கிறேன். அம்மா விடுங்கம்மா, முடிஞ்சு போறத பத்தி பேசி ஏமா? நீ சும்மா இரு விஷ்வா. உனக்கு என்னன்னே தெரியாது. நாளைக்கு ஒரு விசேஷ வீட்டுல போய் நின்னா எவனும் எங்களை மதிக்க மாட்டான். மதிக்கலனாலும் பரவாயில்ல. பத்மா பையன் அப்படி பண்ணிட்டான், பத்மா பையன் இப்படி பண்ணிட்டான்னு என் பின்னாடி அசிங்க அசிங்கமா பேசி என்ன சாவடிச்சிடுவாங்க. இப்படி ஒரு கேவலமான பட்டத்தை எனக்கு வாங்கி தரத்துக்கு தான் இப்ப வந்து என்கிட்ட சேர்ந்தியா? தயவு செஞ்சு அப்படியே எங்கேயாவது போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காதா. இனி நீ இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது சொல்லிட்டேன். வா வெளியில பார்த்து. அவர் பண்ணது சரின்னு சொல்லி நான் இப்போ நியாயப்படுத்த விரும்பல. ஆனா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே உங்க கண்ணு முன்னாடி இந்த வீட்டுல இருந்தவங்க தானே அத்தை. அதனால நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கணும்.